இந்த ராஜேஸ்வரி தனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இதில இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம, இப்போ நேரா போயிட்டு இந்த கதிரேசன் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே கதிரேசன் கிட்ட இந்த சுடர் இருந்துட்டு ரூ. 50,00,000 கேட்ட ஒரு காரணத்துக்காக, இதுக்கு முன்னாடி ஏமாத்துனாங்க. அதுவும் இல்லாம தான் பொண்ணு மாரி நடிச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடரையே அதாவது தன்னோட பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுடரையே வந்து கொல்றதுக்கு அவ்வளோ பெரிய பிளான போட்டாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த கதிரேசன் வந்து நெனச்சா, இந்த ராஜேஸ்வரி கூட என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கதிரேசன் கிட்ட டேலண்ட் இருக்கு. அதே மாரி அவங்க கிட்ட பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. இப்படி நெறைய விஷயங்கள் இருந்துட்டுருக்கு. ஆனா ராஜேஸ்வரி நம்ம மல்லி ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்க அந்த எல்லாத்தையுமே வந்து படிச்சு பார்த்து, கடைசியில நேரா போய் கதிரேசன் முன்னாடி நின்னு இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம மல்லியும் அதே மாதிரி இந்த மனோகரும் இருந்துட்டு, இந்த மாரி நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி அத கொண்டு போய் வந்து அந்த ம தீபிகா மேடத்துக்கிட்ட குடுத்துடலாம். அதாவது இவங்க 2 பேரும் அங்க போயிட்டு எல்லாத்தையுமே புரிய வைக்கிற அளவுக்கு அவங்க கேட்கறதுக்கு டைம் இல்லையாம். ஆனா நம்ம மல்லியும், மனோகரும் ஒரு லெட்டர்ல எழுதி அத கொண்டு போய் குடுத்தாங்க அப்படின்னா, அத படிச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இவ்ளோ மொக்கையான ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்க. அதாவது வலுக்கட்டாயமா புடிச்சு இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாலே, அந்த போலீஸ் இருந்துட்டு அத அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இவ்ளோ பெரிய சீன் பண்ணி கடைசியில வந்து அந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த லெட்டர மாத்துறது மட்டும் இல்லாம, அதில வந்து என்ன எழுதியிருந்துச்சு, நம்ம மல்லியும், மனோகரும் என்னென்ன எழுதி வச்சிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ராஜேஸ்வரி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது குரங்கு கையில பூமாலைய கொடுத்த மாரி, இப்போ இந்த கதிரேசனோட குடுமி இப்போ நம்ம மல்லி கிட்ட இருந்து அடுத்ததா போயிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட மாட்டிக்க ஆரம்பிச்சுருச்சு. ராஜேஸ்வரி மட்டும் யோக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜேஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த லெட்டர கொண்டு போயிட்டு நேரா கதிரேசன் கிட்டயும், நிஷா கிட்டயும் பேச ஆரம்பிச்சுறாங்க. என்ன மிஸ்டர் கதிரேசன், நீங்க வந்து பல்லான வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடர் கொலை கேஸ்ல நீங்க தான் இந்த கொலைய பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தேகம்லாம் படல. நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு இது தேவையா? ஏற்கனவே சுடர இந்த ரகுவ வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாரி திட்டம் போட்டிருந்தா, இதுக்கு முன்னாடி ரேணுகாவ, உண்மையான ரேணுகாவ கொலை பண்ணதே இந்த ராஜேஸ்வரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் திரும்பிடாம இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லி அவ அமைதியா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு கதிரேசன் கிட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது இந்த கொலைய நீங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. நீங்க என்னதான் இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாலுமே கூட, நான் அத நம்ப போறது கிடையாது. நான் ஒண்ணும் மல்லியோ இல்ல அந்த முட்டாள் மனோகரோ கிடையாது. அதுவும் இல்லாம இதில அ மல்லி அந்த போலீஸ் கிட்ட எழுதி குடுக்கிறதா இருந்தது. இந்த ஒரு விஷயம் தான். அதாவது அ இந்த மாரி வந்து சுடர வந்து இன்னும் ரூ. 50,00,000 அதாவது உங்ககிட்ட கேட்டு மிரட்டியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க போலீஸ் கிட்டயும் சொல்லல, மத்தவங்க கிட்டயும் சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக? என்ன காரணம்? என்ன நோக்கம்? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ சுடர் கொலை பண்ணப்பட்டது, அதாவது மல்லியோ இல்ல விஜயோ சுடர கொலை பண்ணல. நீங்க தான் சுடர கொலை பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேயே எரிச்சு போட்டுருக்கீங்க அப்படின்றது இதிலிருந்தே நிரூபணம் ஆகுது. அதே மாதிரி அந்த கத்திய அங்க போட்டு விட்டுட்டு, அதே மாரி அந்த பணத்தையும் கொண்டு வந்து மல்லியோட ரூம்ல வச்சு, இப்போ பணமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததா அந்த கத்திய வச்சு கடைசியில மல்லி தான் வந்து இந்த கொலைய பண்ணான்னு சொல்லிட்டு, மல்லிய தூக்கி ஜெயில்ல போட்டுறலான்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய பிளான பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ தெனாவட்டா ராஜேஸ்வரி நின்னுகிட்டு இருக்கா. அதாவது நம்ம மல்லியோ, மனோகரோ போயிட்டு இத போலீஸ் கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா அதே சமயம் ராஜேஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருங்க அங்கிள், நீங்க வந்து இப்போ வசமா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. அதே மாரி நான் மட்டும் இப்போ போயிட்டு எல்லா உண்மையுமே அங்க வந்து போலீஸ் கிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாம உங்ககிட்ட வந்து அந்த சுடர் இருந்துட்டு பணம் கேட்டா, அதுக்காக தான் வந்து நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் ஆரம்பிச்சு வச்சேன்னா போதும். நீங்க கொலை பண்ணீங்களோ, பண்ணலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்க மறைச்ச இந்த ஒரு விஷயமே சுடர் ரூ. 50,00,000 கேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைச்சதனாலேயே இந்த கொலையை நீங்க தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்து உங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த கதிரேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கதிரேசன் இப்போ ரொம்ப பயப்படுறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி மனோகர் போய் கேட்கும்போது இந்த மாதிரி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னா நானே போயிட்டு சரண்டர் ஆயிடுவேன் போலீஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ கர்வமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி சொல்லும்போது இப்படிப்பட்ட விஷயத்தை
வந்து கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கதிரேசன் இவ்ளோ வந்து பயங்கரமா கதறுவாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி இந்த கதிரேசன் வந்துட்டு, "என்ன சொல்ற ராஜேஸ்வரி? இந்த மாரி நான்லாம் எதுவுமே பண்ணல." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி மழுப்புனாலுமே கூட, ராஜேஸ்வரி அத நம்புற மாரியே இல்ல. "சார் எதுக்காக இவ்ளோ இது பண்ணிட்டுருக்கீங்க? முதல்ல இது எல்லாத்தையுமே ஒத்துக்கோங்க. நீங்க அதே மாரி என்னதான் வந்து நான் பண்ணல, நீ பண்ணல அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, நான் இத நம்ப போறது கிடையாது. கண்டிப்பா என் தம்பி வந்து ஒத்துக்கிட்டாலுமே கூட, என் தம்பி விஜய் இத பண்ணியிருக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு சின்ன எறும்ப கொலை பண்றதுக்கு அளவுக்கு கூட வந்து தைரியமே கிடையாது. அதே மாரி மல்லியும் வந்து பாசத்த காட்டுவாளே தவிர, கடைசில அவ வந்து மோசம் பண்ற ஆள் கிடையவே கிடையாது. அவ கொண்டு போய் அதாவது வெண்பாவ காப்பாத்திட்டு வந்தது உண்மையா இருக்கலாம். ஆனா சுடர கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டா. இதுக்கு முழுக்க முழுக்க நோக்கம் நீங்க மட்டும் தான். அதனால நீங்க வேற வழி கிடையாது. என்கிட்ட மாட்டி தான் ஆகணும். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க. இப்போ இந்த கதிரேசன் பயங்கர சைலன்ட்டா இருக்காங்க. ஒண்ணுமே பேச முடியல. இப்ப என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. ஆனா, அதையும் தாண்டி கதிரேசன் இவ்ளோ சைலன்ட்டா இருக்காரு. இந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாரி நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ரகசியம் கடைசியில ராஜேஸ்வரிக்கு ஆப்பா அமையும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அப்படி என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த சுடர் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா, உண்மையான ரேணுகாவ கொலை பண்ண இந்த ராஜேஸ்வரிய காட்டிக் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.